பாளையங்கோட்டையில் புனித ரமலானை முன்னிட்டு தினமும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பிச்சுவன தெருவில் உள்ள தாருஸ்லாம் மார்கஸ் மையத்தில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு 30 நாட்களும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பாளைய ரபிக் ஆலோசனைப்படி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஜமால் மற்றும் ஷாபர் ஆகியோர் செய்து வருகின்றனர். இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக நடைபெற வழக்கறிஞர் நிஜாம் ஆலோசனை வழங்கி வருகிறார். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு தினமும் மாலை நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் நோன்பு நோர்க்கும் முஸ்லிம் சகோதரர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை பிச்சவன தெருவில் உள்ள தாருசலாம் மர்கஸில் வைத்து இந்த 30 நாளும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாளை ரஃபீக் அவர்கள் ஏற்பாட்டில் தினமும் நோன்பு திறக்கும் நோன்பாளிகளுக்கு கஞ்சி, ஜூஸ் போன்ற வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பகல் முழுவதும் பசித்திருந்து இரவு முழுவதும் நின்று இறைவனுக்கு வழங்கி நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த மாதம் அமைந்து இருக்கிறது. இதில் ஏற்றுத்தாழ்வு கிடையாது. பணக்காரன் ஏழை என்பது வித்தியாசம் அல்ல. பசி என்பதை உணர்த்தும் மாதம் இந்த மாதம். புனித மாதத்தை முன்னிட்டு இதன் கடைசியில் பித்ரா எனும் அரிசி பலசரக்கு ஜாமான்களை கூட்டாக வசூல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் வகையில் நாங்கள் கூட்டாக வசூல் செய்து அந்த ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கொடுப்போம். அன்றைய தினத்தில் ரமலான் தினத்தன்று யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காக கூட்டாக வசூல் செய்து அந்த உரிய மக்களுக்கு சென்றடைய இந்த தாருசலாம் மர்கஸின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. ஜமால் பாளையங்கோட்டை.